Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. Hi, hello, வணக்கம். நான் உங்க ராஜேஸ்வரி. Prestige present dining table. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மா தான் பார்க்க போறோம். ஸோ ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், மிளகாய்த்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், பீட்ரூட், வினிகர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மயோனைஸ், மஞ்சள் தூள். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, ஒரு எம்டி பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட் கொஞ்சம் நறுக்கி எடுத்திருக்கேன் நீட்டாக. இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் மசாலாலாம் போட்டு குக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் வினிகரில் ஆட் பண்ணி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ அதனால் இது தேவை. ஸோ கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். க்ரீன் சில்லி இது கொஞ்சம், அண்ட் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் இது மேங்கோ ட்ரையாக வச்சு பவுட்ரு பண்ணியிருக்கிறது. ஸோ இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். ஸோ அந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வினிகர். ஓகே, போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 15-20 மினிட்ஸ் ஆகணும். ஸோ இது நல்லா ஊறுறதுக்குள்ளே சிக்கன் ஷவர்மாவை ரெடி பண்ணிடலாம். ஓகே, சிக்கன் ஷவர்மாவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எலும்பு இல்லாத பீஸா இருக்கணும். சிக்கனுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா. ஸோ எல்லாமே கம்மியாக தான் சேர்க்குறேன். அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அண்ட் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கன் அப்படியே இதுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஓகே, 10-15 மினிட்ஸ் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே தந்தூரி மைனஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர், ட்ரை மேங்கோ பவுடர். ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிதமான தீ வச்சுக்கோங்க. ஸோ ஜாஸ்தி தீ இருந்துச்சுன்னா கரிஞ்சு போயிடும் மசாலா. ஸோ இது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணணும். இந்த பேனோட ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஹோம்மேட் மயோனஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளானது தான். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு, மஸ்டர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளை கடுகு, அப்புறம் இல்லைன்னா நார்மல் வீட்டில் இருக்கிற கடுகே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், எக்கு போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிட்டாலே ஹோம்மேட் மயோனஸ் ரெடி ஆகிடும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மயோனஸ்குள்ளே போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மசாலாவை. ஸோ இதுதான் தந்தூரி மயோனஸ். ஓகே, இது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸோ இந்த மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு. பேனில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சிக்கனை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். தீ வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சிடாதீங்க. ஸோ மிதமான தீயில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே மாற்றிக்கலாம். ஓகே, சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனை. சார் ஓகே, ஓகே, சிக்கனை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே பவுலுக்குள்ளே சேர்த்துடலாம். பீட்ரூட் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வினிகர், அதுக்கப்புறம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக ஊறிருக்கு. ஸோ அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நம்ம பண்ணோம் இல்லை ஹோம்மேட் மயோனஸ், தந்தூரி மயோனஸ். ஸோ அதையும் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வந்து சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே பீட்ரூட் அழகாக ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே,
டேஸ்டியான ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க, சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.